இன்னைக்கான காணொலியில் சிஏஏல ஆரம்பித்து இந்தியாவோட எதிரிகள் எல்லாருமே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிற இந்தியாவோட சம்மரின் ப்ரோக்ராம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மரின் ப்ரோக்ராமுக்கு கீழே எத்தனை சம்மரின்ஸ் கட்டப்பட போகுது, இந்த சம்மரின்ஸோட தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்றத விரிவாக விளக்கமாக அந்த டெக்னாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த காணொலி இருக்க போகுது. நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பல ஆண்டுகளாக இந்தியா சம்மரின்ஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த எல்லா சம்மரின்ஸுமே வெளிநாடுகள் கிட்ட இருந்து வாங்கினது தான், இன்க்ளூடிங் இந்தியா ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின். இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் அப்படின்னு சொல்லக்கூடியது அணுசக்தியால் இயங்கக்கூடியது. ஒரு தடவை தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா தண்ணிக்கு மேலே வராமல் 6 மாதம் வரைக்கும் இதால் இருக்க முடியும். இந்த சம்மரின் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து லீஸுக்கு எடுத்து தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதோட பேர் ஐஎன்எஸ் சக்ரா. இந்த சக்ராவில் 1, 2 அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து இன்னொரு ஐஎன்எஸ் சக்ராவை வேற நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து லீஸுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்ற பேச்சு இருக்குது. ஆனால் இந்த ரஷ்யா யுக்ரைன் வாரின் காரணமாக அந்த டீல் தள்ளி போய்கிட்டு இருக்கு. 10 வருஷம் நம்ம லீஸுக்கு எடுத்து நம்மளோட முக்கியமான இந்த மேரிடைம் ஆப்ரேஷன்ஸுக்கு ஒரு நியூக்ளியர் பவர்டு அட்டாக் சம்மரின்ஸை இப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி நம்மக்கிட்ட ஏதாவது நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ் இருக்கா ஆர் நியூக்ளியர் சம்மரின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்தியாவோட இண்டிஜினஸ் SSBN அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி. முழுக்க உள்நாட்டில் நியூக்ளியர் பவர்டு பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். மொத்தம் 4 சம்மரின்ஸு, அதில் 2 லான்ச் ஆயிடுச்சு. 2 இன்னும் கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த வருஷங்களில் லான்ச் ஆயிரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த சம்மரின் தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பேசுகிறப்ப நம்மள நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். டீசல் எலக்ட்ரிக்னா என்ன, அப்புறம் இந்த ஏஐபி தொழில்நுட்பன்றாங்களே அது என்ன, அப்புறம் இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸு, பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்றாங்களே இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்லேருந்து ஆரம்பிப்போம். டீசல் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட பேரில் இருக்கிற மாதிரி டீசல் மற்றும் எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி ஓடக்கூடிய ஒரு சம்மரின். இந்த சம்மரினோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தண்ணிக்கடியில் இருக்கிறப்ப பேட்டரியில் ஓடும், தண்ணிக்கு மேலே இருக்கிறப்ப டீசலில் ஓடும். இப்போ தண்ணிக்கடியில் இருக்கிறப்ப ஏன் இது பேட்டரியில் ஓடுது, ஏன் டீசலில் ஓடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீசல் ஆர் இன்டர்னல் கம்பஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆக்சிஜன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். கூடுதலாக அதிலிருந்து வெளியே வரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸை வெளியேற்றி ஆகணும் நீங்கள். ஸோ தண்ணிக்கடியில் இருக்கிறப்ப ஆக்சிஜன் அப்படின்றது க்ரூ மெம்பர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த ஆக்சிஜனை அப்படியே இந்த டீசல் இன்ஜினுக்கு நம்ம அனுப்ப முடியாது. ஸோ அது போக இந்த டீசல் எலக்ட்ரிக்லேருந்து வெளியே வர புகையை நம்ம எங்கே எடுத்து வைக்க முடியும், தண்ணியிலே அப்படியே நம்ம விட முடியாது. அப்படி விட்டோம்னா பபுள்ஸ் வரும், அதன் மூலமாக எதிரிகள் நம்மளோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்குவாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதன் காரணமாக தண்ணிக்கடியில் டீசல் மோட்டரை நம்மளால் ஓட வைக்க முடியாது. இது ஒன்று. ரெண்டாவது, ஸோ இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போரில் இருந்து இருக்கிற ஒன்று தான் லெட் ஆசிட் பேட்டரி. இந்த லெட் ஆசிட் பேட்டரியின் மூலமாக என்ன பண்ணுவாங்க, டீசல் எலக்ட்ரிக் மோட்டரை ஓட விட்டு இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுவாங்க. பேட்டரி சார்ஜ் ஆனதுக்கப்புறமா பேட்டரி மூலமாக தண்ணிக்கடியில் இது இயங்கும். எவ்வளோ நேரம் இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் சம்மரின்ஸ் 15 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் வரைக்கும் தான் இயங்க முடியும். பட் ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்க, லெட் ஆசிட் பேட்டரிக்கு பதிலாக லித்தியம் அயன் பேட்டரியில் சம்மரின்ஸை இப்போ கட்டியிருக்காங்க. கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு சம்மரினை லான்ச் பண்ணாங்க. லித்தியம் அயன் பேட்டரி லெட் ஆசிட்டை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும், சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்கும், ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஸோ லெட் ஆசிட் பேட்டரி சம்மரினை கம்பேர் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா சில மணி நேரங்கள் இந்த லித்தியம் அயன் பேட்டரியை கொண்ட ஜாப்பனீஸ் சம்மரின்ஸ், ஜாப்பனீஸ் டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸால் தண்ணிக்கடியில் அதிகம் நேரம் இருக்க முடியும். இப்போது எவ்வளோ நேரம் தாண்டா ஒரு டீசல் எலக்ட்ரிக் சம்மரின் தண்ணிக்கடியில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி 15 மணி நேரத்துலேருந்து 25 மணி நேரம் அவ்வளவுதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே எந்த ஒரு டீசல் எலக்ட்ரிக் சம்மரினாலையும் தண்ணிக்கடியில் கண்டினியூஸாக இருக்க முடியாது. இதுலேயும் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 4% பவர் அப்படின்னு சொல்லக்கூடியது பேட்டரியிலேருந்து ஆவரேஜாக இறங்கிக்கிட்டே வரும். இந்த 4% அப்படின்றது இந்த சம்மரின் முழு வேகத்தில் போச்சு தண்ணிக்கடியில் அப்படின்னா கிட்டத்தட்ட 200% போகும். அதாவது 15 மணி நேரம் ஒரு சம்மரினால் தண்ணிக்கடியில் இருக்க முடியுதுன்னா, அந்த சம்மரினை முழு வேகத்தில் இயக்கிறப்ப அதால் வெறும் 25 நிமிஷம் தான் தண்ணிக்கடியில் இருக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு பேட்டரியை நம்பி போகக்கூடிய சம்மரினில் இந்த மூமெண்ட்டில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ எதிரிகள் அவங்கள தாக்குறாங்க அப்படின்னா, இல்லை எதிரிகளை அவங்க தாக்கணும் அப்படின்னா தண்ணிக்கடியில் போகிறப்ப ஆமை மாதிரி தான் போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் பேட்டரியை கன்சர்வ் பண்ணி எதிரிகள் நம்மளை கண்டுபிடிக்காத மாதிரி தண்ணிக்கடியிலேயே போக முடியும். இது டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை. பட்
இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற விதமாக ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்காம ஏஏபின்னு. அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏஏபி என்ன பண்ணும், 1 மணி நேரத்துக்கு 4% பேட்ரி இறங்குச்சு அப்படின்னா இந்த ஏஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் வந்து தனியாக ஒரு மாடியூலாக இருக்கும். இது கிட்டத்தட்ட 3% சார்ஜ் பண்ணிவிடும். ஸோ அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்டான ரிப்போர்ட் வந்து நமக்கு கிடையாது. பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதுக்குள்ளேயே ஆக்சிடைசர் இருக்கும். அண்ட் அந்த ஆக்சிடைசரை பயன்படுத்தி ஒரு ஐசி என்ஜினை ஓட விட்டு அந்த ஐசி என்ஜினின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எனர்ஜியை டாப் அப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டாப் அப் மட்டும்தான் பண்ணும். ஒரு டீசல் மோட்டரை ஓடி அந்த மொத்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ண வச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வெறும் டாப் அப் தான். அந்த டாப் அப்பும் எப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 4% பேட்டரி இறங்குதுன்னா இதால் 3% பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியும், டாப் அப் பண்ண முடியும். இதன் மூலமாக ஒரு சம்மரின் 25 மணி நேரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதால் இப்போ 1 வாரம் வரைக்கும் இருக்க முடியும். ஸோ 1 வீக் தண்ணி கடியில் இருக்குது அப்படின்றப்ப இது கிட்டத்தட்ட அந்த நியூக்ளியர் பவரை மேட்ச் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹைப் வந்து இந்த ஏஐபி தொழில்நுட்பத்துக்கு இருக்குது. நீங்கள் சாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வீடனோட கம்பெனியோட விளம்பரம் கூட இருக்குது யூடியூப்பில். அவங்க என்னன்னு நினச்சி விளம்பரம் போடுறாங்கன்னு தெரியல. சம்மரின்ஸை வந்து நீங்களும் நானும் சாதாரண மனுஷங்க வாங்குற மாதிரி யூடியூப்பில் விளம்பரம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த விளம்பரம் வந்து தெளிவாக ஒரு கார் பைக் விளம்பரம் மாதிரி இருக்கும். அவங்களோட ஏஐபி சிஸ்டமை பற்றி நீங்கள் தாராளமாக அதை பார்க்கலாம். சும்மா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், சாப் ஏஐபி சிஸ்டம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் வந்து இப்போ 1 வாரம் வரைக்கும் அந்த சம்மரின் தண்ணிக்கடியில் இருக்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இது நியூக்ளியர் டெக்னாலஜி ஈக்குவலாக இருக்குது. நியூக்ளியர் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதால் தண்ணிக்கடியில் 6 மாதம் இருக்க முடியும். ஆனால் 6 மாதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு பேட்டில் வந்து தண்ணிக்கடியில் 1 வாரம் நடக்கும், 10 நாள் நடக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நடக்க போகிறது இல்லை. தண்ணிக்கு மேலே அவங்க வந்து தான் தீருவாங்க. ஸோ லாஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஐபி வந்து பெட்டரே. அப்போ நம்ம நியூக்ளியர் எனர்ஜியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாமே. ஏன்னா நியூக்ளியர் எனர்ஜியில் வந்து நம்ம ஒரு சம்மரினை கட்டணும்னா அதுக்கு செலவு ரொம்ப ஆகுது. கட்டி முடித்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய தலைவலி. எல்லா இடத்துலையும் இந்த சம்மரினை கொண்டு போய் நிறுத்திட முடியாது. அந்த க்ரூஸுக்கு தனியாக ஒரு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். அது போக சப்போஸ் சம்மரின் டேமேஜ் ஆகி தண்ணிக்கடியில் போயிடுச்சு அப்படின்னா ரேடியேஷன் பிரச்சனையையும் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். இப்படி ஏகப்பட்ட தலைவலி இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் அட்வான்டேஜஸாக இருக்கிற டெக்னாலஜியை நம்ம ஏன் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணிக்கடியில் முழு வேகத்தில் இந்த சம்மரின்ஸ் போகிறப்ப அதோட பேட்ரி பர்சன்டேஜ் 4% பெர் ஹவர்ன்ற யூசேஜ் 200% பெர் ஹவர்னு போயிடும். அப்படி போகிறப்ப இந்த ஏஐபி சிஸ்டமால் ஜஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3% தான் டாப் அப் பண்ண முடியும். ஸோ ஃபுல் ஸ்பீடில் 97%, அதாவது 197% வந்து இந்த பேட்ரி ட்ராப் ஆக தான் செய்யும். அந்த 25 நிமிஷம்ன்றது எக்ஸ்ட்ரா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூடும், அவ்வளோதான். ஸோ ஃபுல் பவரில் நம்ம சம்மரினை இயக்கணும் அப்படின்னா டீசல் எலக்ட்ரிக் சம்மரினை நம்மளால் இயக்க முடியாது. ஒரு காம்பேட்டில் அவ்வளோ சீக்கிரத்தில் பேட்ரி தீர்ந்து போயிடும். ஸோ இப்போது இருக்கிற தொழில்நுட்பங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐபி டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக லித்தியம் அயானில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா லெட் ஆசிட் பேட்டரியை கம்பேர் பண்ணுறப்ப லித்தியம் அயானில் வந்து பவர் அதிகம், அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ப்ளஸ் அந்த சார்ஜிங் ரேட் அப்படின்றது அதிகமாக இருக்கும், அதோட வெயிட்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ லித்தியம் அயான் பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏஐபி இவ்வளோ தூரம் ஹைப்புக்கு ஒர்த்து இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பட் என்னைய கேட்டிங்க அப்படின்னா லித்தியம் அயான் அட் த சேம் டைம் ஏஐபின்னு சொல்லி ரெண்டையுமே நம்ம இண்டெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸை பற்றின ஒரு முழுமையான புரிதல். இதை தாண்டி வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ தான் டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸ். இதுக்கடுத்து நம்ம நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸுக்கு போகிறோம். நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்றது இந்த சம்மரினுக்கு உள்ளேயே இருக்கும். இந்த சம்மரினுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆவி ஹை ப்ரெஷரில் டர்பைன்ஸை சுற்ற வைக்கும். இந்த டர்பைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மொத்த சம்மரினுக்கும் தேவைப்படக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணும். இப்போ நியூக்ளியர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கடியில் அது இருக்கிறப்ப ரியாக்டரை ஃபுல் பவரில் நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸால் ஃபுல் ஸ்பீடில் தண்ணிக்கடியில் போக முடியும், இன்ஃபைனைட்டாக. அதால் போய்கிட்டே இருக்க முடியும் ஃபுல் ஸ்பீடில், அன்லெஸ் அண்ட் அன்டில் அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் பசியால் சாகிற வரைக்கும். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதனால தான் எல்லோரும் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ் பக்கம் போகிறாங்க. பட் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸை வந்து கட்டுறதுல ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. இவ்வளோ பெரிய நியூக்ளியர் ரியாக்டர் ஒன்று இருக்குது உள்ள, அது போக பெரிய டர்பைன் ஒன்று வேறு இருக்குது. ஸ்டீம் எனர்ஜி யூஸ் பண்ணி இந்த டர்பைனை நம்ம சுற்ற வைக்கிறோம், அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு சின்ன டீசல் மோட்டரை ஓட விட்டாலே அது எந்த அளவுக்கு அதிரும் அப்படின்னு சொல்லி தெரியும் நமக்கு.
சம்மரினை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அதிர்வுகள் தான் முக்கியமான கல்பிரிட்டு. ஸோ இத்தத்தண்டி ரியாக்டரை வச்சு இவ்வளோ பெரிய டர்பைனை சுற்ற விட்டு அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம், அவ்வளோ பெரிய சம்மரினை நம்ம இயக்கிறோன்றப்ப அதில் நிறையவே அதிர்வுகள் ஏற்படும். இந்த அதிர்வுகள் அந்த சம்மரினுக்கே ஒரு எதிரியாக வருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அதனால் இந்த அதிர்வுகளை குறைச்சி சம்மரினோட அக்வஸ்டிக்ஸை குறைக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் நியூக்ளியர் அட்டாக் சம்மரினில். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸில் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூக்ளியர் சம்மரினுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர், அதை விட அந்த நியூக்ளியர் ரியாக்டர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்டையும் அந்த சம்மரினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரொப்பலர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு அக்வஸ்டிக் சிக்னேச்சரை குறைக்கிறது தான் பெரிய தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் கிடையாது. எல்லாரும் அதை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது. இதுக்கு இடையில வரக்கூடிய ஒரு ஆள் தான் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின். இப்போ பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் வந்து சிம்பிள் தான். ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் உள்ளே இருக்க போகுது, நம்ம அதில் ஐசிபிஎம்ஸையும் பொருத்த போகிறோம். ஆனால் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்றது கொஞ்சம் ஈஸி கட்டுறது நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை விட. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்மரினோட பிரின்சிபலே எதிரி எங்கேயாவது இருக்கான் அப்படின்னா அந்த எதிரியை விட்டு தள்ளி இருக்கிறது தான். ஸோ எதிரியை விட்டு தள்ளி இருக்கும் அப்படின்றப்ப இந்த சம்மரினோட அக்வஸ்டிக்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம தள்ளி இருக்கோம், எதிரிக்கு பக்கத்தில் நம்ம போகிறது கிடையாது. ஸோ டெக்னிக்கலி நம்ம கொஞ்சம் சவுண்டு வரக்கூடிய இந்த நியூக்ளியர் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் எடுத்துகிட்டு போகக்கூடிய சம்மரின்ஸை உருவாக்குறதுன்றது பிரச்சனை கிடையாது. அதனால தான் சோவியத் யூனியன் வந்து ஏர்க்ராஃப்ட் கேரியர் சைஸுக்கு நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அமெரிக்கன்ஸோட ஒஹாயோ கிளாஸ் சம்மரின்ஸும் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெருசாக அது இருந்தாலும் அக்வஸ்டிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதோட வேலைன்றது ஒளிஞ்சிக்கிறது தான். ஸோ பரவாயில்ல. பட் அதே இது அமெரிக்காவோட அட்டாக் சம்மரின்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னதாக தான் இருக்கும். ரஷ்யாவோட அட்டாக் சம்மரின்ஸும் சைஸ் சின்னதாக தான் இருக்கும். ஏன் சைஸ் சின்னதாக இருக்குது? அப்போ தான் அக்வஸ்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த சம்மரினோட வீரியத்தை அதிகப்படுத்த முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட். நியூக்ளியர் அட்டாக் சம்மரினுக்கும் டீசல் எலக்ட்ரிக் சம்மரினுக்கும் ஒரு நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினுக்கும் அண்ட் ஏஐபி தொழில்நுட்பத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். இப்போது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட மொத்தம் 3 ப்ராஜெக்ட் இருக்குது. ப்ராஜெக்ட் 75, ப்ராஜெக்ட் 75I, ப்ராஜெக்ட் 76. 75ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெளிநாட்டு நிறுவனங்களோட துணையுடன் உள்நாட்டில் டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸை உருவாக்குவோம். இப்போ ஃப்ரான்ஸ் கிட்ட நம்ம ஒரு டீலை போட்டு ஸ்கார்பின் கிளாஸ் சம்மரின்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸ்கார்பின் கிளாஸ் டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸ் மொத்தம் 6 உருவாக்கிட்டு இருக்கோம். அதில் 5 ஏற்கனவே லான்ச் பண்ணியாச்சு. 6வது லான்ச் பண்ணிடுவோம் கூடிய சீக்கிரம். அடுத்தடா ப்ராஜெக்ட் 75I அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இந்தியாவில் இந்த டீசல் எலக்ட்ரிக் பவர்டு சம்மரின்ஸை நம்ம உருவாக்கி ஆகணும், எந்த ஒரு ஃபாரின் ஹெல்ப்பும் இல்லாமல். ஸோ டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸோட ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் 6 அப்படின்னு சொல்லி மொத்தம் 18 சம்மரின்ஸோட ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் 5 ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு, 6வதும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த 2 டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸுக்கான டெக்னாலஜி அண்ட் அது கூட இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்தியன் கடற்படை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கன்வென்ஷனலை தாண்டி அன்கன்வென்ஷனல் அப்படின்னு போகிறப்ப, அதாவது நியூக்ளியர் பவர் அப்படின்ட்டு போகிறப்ப, அதில் நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்னு சொல்லி நம்ம 4 மொத்தம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதில் 2 ஏற்கனவே ஆப்ரேஷனலாக இருக்குது, இன்னும் 2 அதோட கம்ப்ளீஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அண்ட் நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கப்பல்களை நம்ம இந்திய கடற்படை ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் 2 ஏற்கனவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 2 அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவாங்க. இப்போ நியூக்ளியர் பவர்டு சம்மரினை பொறுத்த வரைக்கும் இந்திய கடற்படை சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கௌரவ் ஆர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த் இந்தியாவில் இருக்கிற ரொம்பவே மதிக்கத்தக்க ஒரு டிஃபென்ஸ் ஜேர்னலிஸ்ட், ஐ திங்க் அவரும் ஆர்மியில் இருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவில் எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்தாலும் அதை பற்றின ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டிங்கை அவர் தான் பண்ணுவாப்பில். ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவிலேருந்து ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம், ஃபைட்டர் ஜெட்டு, டேங்க்குன்னு சொல்லி இந்தியாவோட ஃப்ரண்ட் லைன் வெப்பன் சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் அந்த வெப்பன் சிஸ்டமுக்கு போய் அது எப்படி வேலை செய்யுன்றதை பற்றி தெளிவான ஒரு கவரேஜ் கொடுப்பாப்புல. இந்தியன் கவர்மெண்ட் அவருக்கு அந்த அளவுக்கு பர்மிஷன் கொடுக்கும். ஃப்ரண்ட் லைனில் எந்த ஒரு ப்ரெஸ்ஸும் போகாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் இவருக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பெர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். இவர் இந்திய கடற்படையோட ஒரு உயர் அதிகாரிகிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாரு. எனக்கு இந்த ஐஎன்எஸ் அரிகாத்தில் ஒரு வீடியோ எடுக்கணும், இந்த சம்மரின் எப்படி இருக்குன்றதை நான் வீடியோ எடுத்து என்னோட வலைத்தளங்கள்லையோ இல்லை என்னோட சேனல்லையோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்ப அந்த உயர் அதிகாரியோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆமான்னு சொல்லியிருக்கணும், இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அவர் ஒரே வார்த்தை,
சார் வந்திருக்காரு, அவர் டீ கேட்குறாரு, அவருக்கு டீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது அந்த கேள்வியை கேட்டதை அவர் காதிலே வாங்காமல் அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காப்புல. ஸோ இந்திய கடற்படையை பொறுத்த வரைக்கும் இதுதான் எல்லாரோட ரியாக்ஷனும். நியூக்ளியர் பவர்டு அப்படின்னு வந்துட்டாலே அவங்க சைலண்ட்டாக தான் இருப்பாங்க, அதை பற்றி வாயவே திறக்க மாட்டாங்க. இப்போ ரஃபேல் போர் விமானங்கள்லாம் வந்தப்போ எந்த அளவுக்கு கொண்டாடணும், ஐஎன்எஸ் விக்ராந்த்லாம் வந்தப்போ எந்த அளவுக்கு கொண்டாடணும், எத்தனை நியூஸ் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் அந்த போர்க்கப்பலுக்கு போனாங்க. ஆனால் இது எதுவுமே நியூக்ளியர் சம்பரினை பொறுத்த வரைக்கும் நடக்காது. சைலண்ட்டாக இருப்பாங்க. லான்ச் பண்ணிவிட்டு ஒரு மட்டமான இந்த நோக்கியா, பழைய நோக்கியா செல்லில் வந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டியில் ஒரு இமேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்பரினை லான்ச் பண்ணிட்டோம், 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ICBM இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா சில சேட்டலைட் இமேஜஸை ரிலீஸ் பண்ணி சம்மரின் ப்ரோக்ராமை பற்றினா அப்டேட் கொடுப்பாங்க. அவ்வளவுதான், வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதான் இந்தியன் நியூக்ளியர் சம்மரின்ஸோட அண்ட் இந்தியன் டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸோட அப்டேட்டு. மொத்தம் 30 கன்வென்ஷனல் சம்மரின்ஸ் வரும். அண்ட் அதை தாண்டி மொத்தம் 10 நியூக்ளியர் சம்மரின்ஸ் வரும். 4 பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின், 6 நியூக்ளியர் அட்டாக் சம்மரின். இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே கஷ்டம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்மரினை சைலண்ட் கில்லரை மாற்றுறது தான் பெரிய தலைவலி. அந்த டெக்னாலஜிஸில் DRDO ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியூக்ளியர் ரியாக்டரை வந்து மாடுலராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கான ஷீல்டிங்காக இருக்கட்டும், அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து எவ்வளோ பவர் அவுட்புட் பண்ணணுன்ற எல்லா லேஅவுட்டும் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. பட் சம்மரின்ஸில் என்ன வெப்பன் சிஸ்டம் பொருத்தணும், எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும், அண்ட் எவ்வளவு தூரம் சைலண்ட்டாக இந்த சம்மரினை உருவாக்கணுன்ற அந்த ஒரு ரீசர்ச் மட்டும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரக்கம். நன்றி, வணக்கம்.